ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 12வது வாரத்தோட 2வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் உங்களோட தயவால் கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைபரை தொட போகிறோம். அதே மாதிரி நேற்று நீங்கள்லாம் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதனால் லைவ் வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 18,000 பேர் வந்திருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தீங்க. நானும் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் வர ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃப்ரீ டாஸ்க் நடந்துச்சுல, சூப்பராக இருந்தது. அந்த குழந்தைங்களை என்னால் மறக்கவே முடியாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த பெரிய பாப்பா வந்துட்டு பிக் பாஸ் நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிக்கலாமான்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா, எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி கனியோட குடும்பம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தகவல் வருது. நீங்கள் கனியோட குடும்பத்தில் யார் வந்தால் நல்லாயிருக்கும், என்ன விதமான விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க வந்தால் என்ன சொல்லுவாங்க, யாரை வந்து கேள்வி கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க. கனிக்கு அகெயின்ஸ்டாக, அதை கனிக்கு அகெயின்ஸ்டாக யார் இருந்தவங்கள்கிட்ட ஒருவேளை பார்வதி வந்து பேசுவாங்களா, இல்லை கனிக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமா, என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினராக யார் வருவாங்கன்னு உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்படுறேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பற்றி நம்மளுடைய கானாவனத்து இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 27,465 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 25.67. ஸோ என்னது, இஃப் யுவர் பேட் ஐ எம் யுவர் டேட்ன்ற மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு அடிச்சு நொறுக்குச்சு ஓட்டு. என்னங்க இப்படி வருதுன்னு இப்போ பார்த்தா திவ்யாவை விட பயங்கரமாக வந்து நம்ம கானாவனத்துக்கு அடிச்சு நொறுக்குது. செம்மையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கானாவனத்தோட கேம்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. பட் இப்போ நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நேற்று நைட்டில் பற்றி அவங்க பண்ண அக்கப்போருக்கு பாருங்கள். கானாவனத்தை விஜய் பார்வதியை கவருக்குள்ளே போட்டு மூட்டை கட்டார். அப்புறம் இவங்க எந்திரிச்சாங்க, அதே கவருக்குள்ளே இவரை போட்டு மூட்டை கட்டாங்க விஜய் பார்வதி. அநியாயம் பண்ணுறாங்க, அக்கப்போராக இருக்குது. அதே மாதிரி கானாவனத்தை அந்த டைமிங் காமெடிக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ்க்கும் செமையான ஒரு விஷயம் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி அமித் சூப்பராக நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். எல்லாருமே ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறாங்க, ஆனால் கானாவனத்து மட்டும் தான் ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் அப்போ என்ன தோணுதோ அதை செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் நிறைய பேருக்கு அவரை பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஏன் வினோத்தை பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். 2வது பேஸ் பற்றி நம்மளோட திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 19,610 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 18.33. ஸோ திவ்யா நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கருத்தே கிடையாது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக பிக் பாஸ் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலும் ஆமாம் அந்த இது வரல பாருங்கள். நோட் பண்ணிங்களான்றதை சொல்லுங்கள். எனக்கு போய் டவுட் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பிக் பாஸ் ஒரு இடத்துல கூப்பிட்டார், சவுண்ட் பெருசாக ஷாக்கே கொடுக்கல. ஸோ அந்த விஷயங்கள் மேபி அவங்க காதுக்கு யார் மூலமாவது போயிடுச்சானு தெரியல, அதை கட் பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் திவ்யாவோட விஷயங்கள் ஏன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு நெகட்டிவாக தெரியுதுன்னா, அவங்களோட டார்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்வதி, 2வது கமருதீன் அப்படின்ற விஷயங்கள். இதே பார்வதி அகெயின்ஸ்டாக கமருதீனுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா கமருதீனை வந்துட்டு சேவ் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணிடுறாங்க. அதுவும் காலையில் அந்த பேர்ட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கமருதீன் தான் எடுத்தார். ஆனால் சாண்ட்ரா வந்து விஜய் பார்வதி எடுத்தாங்கன்னு சொன்னவொடனே கமருதீன் பாவம் அவனை வெளியே அனுப்புறதுக்கு இவன் பிளான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டிட்டாங்க. இதை தவிர்த்து அவங்க விஜய் பார்வதி பக்கம் போகாமல் வேறு ஏன் நிறைய பேர் அன்புக்காங்களே, அவ்வளோ பேர் இருக்காங்களே, எடுத்து சொல்லுங்கள், எடுத்து வைங்க. உங்களுக்கு தானாக வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஓட்டு வரப்போகுது. அதையும் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 14,198 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.27. பார்வதியோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, பாவங்க. ஆனால் அந்த இடத்துல வேறு யாரும் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு போல்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணை இவ்வளோ தூரம் சாதித்தது பெரிய விஷயம். ஆனால் நிறைய நெகட்டிவ் இருக்குது, அது மாட்டுக்கத்து கிடையாது. அதனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதுனால அவங்க நெகட்டிவ்லாம் மறைஞ்சிருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண தப்புகள் தப்பு தான். அதை அவங்க வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடாது. ஆனாலும் ஒரு பக்கம் அவங்க பண்ணுற நல்ல விஷயங்களும் இருக்குது. நேற்று வந்துட்டு சாண்ட்ராவோட அந்த குழந்தைகள் வந்துட்டு எனக்கு பார்வை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அங்கே புஷ்டாங்க அவங்க. அது உண்மையிலே நல்ல ஒரு விஷயமாக இருந்துச்சு. நேற்று நைட்டு அரோரா பார்த்தீங்கன்னா ஒட்டோட்டோட்டோ பார்வதிக்கு வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க. அது அரோரா வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். 4வது பேஸில் நம்மளுடைய அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9,315 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.71. இந்த அரோரா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்காக ஏதாவது கேம் ப்ளே பண்ணியிருக்காங்களா? இல்லை. சரி, பிக் பாஸ்க்கு இது வரைக்கும் நல்ல ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்களா? இல்லை. ரைட். இது வரைக்கும் வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய டாஸ்க் வின் பண்ணியிருக்காங்களா? இல்லை. கேப்டன் ஆகியிருக்காங்களா? இல்லை. ஏதாவது ஒரு டீமில் ஏதாவது சம்பவம் பண்ணியிருக்காங்களா? இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க? காசிப் பண்ணியிருக்காங்க. என்ன காசிப்?
அதுதான் விஜய் பார்வதி காசிப். இதை மட்டுமே பண்ணி 4வது பிளேஸ் வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு வந்ததுக்கு காரணம் யார்? இவங்க கிடையாது, விஜய் பார்வதி. சரி, விஜய் பார்வதியோட தயவால் வந்துட்டு இவங்க நைட்டு சொல்கிறாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த வீட்டில் கூச்சல் குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு கத்திக்கிட்டே இருக்கவங்கள விஜய் பார்வதி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் நான் நாமினேட் பண்ணி வெளியே அமைச்சிடும். இந்த அம்மா நாமினேட் பண்ணோன்னே அங்கே இருக்கிற பிக் பாஸ் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பார். என்னம்மா நீங்கள் யாரம்மா நாமினேட் பண்ணியிருக்கீங்க? விஜய் பார்வதி. அந்த எப்போ அமைச்சிடறமா, வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கம்மா, நான் கண்டிப்பாக எப்போ அமைச்சிடறேன்ற மாதிரி இந்த அம்மா விட்றாங்க பாருங்க கதை. அப்படி ஏக்கர் கணக்கில் விட்றாங்க. எப்பா, இந்த அம்மாவே இருக்கிறதே வந்துட்டு நிறைய பேர் காண்டாகுது. இந்த அம்மா வந்துட்டு அதுலேயும் முதல் ஒருத்தர் பேட் வேர்ட்ஸ் பேசினார், யார்? கலை. அவங்க தான் நாமினேட் பண்ணாங்களா, அவர் வெளியே போய்ட்டாராம். அதுக்கு முன்னாடி நாமினேட் பண்ணும்போது வெளியே போய் அதுதான் சொல்ல வரேன், நான் நாமினேட் பண்ணால் தான் அவர் போவார். ஓ, பணம்பழம் வந்தவொடனே காக்கா உட்காந்தவொடனே காக்கா வந்தாலும் பணம்பழம் விழுந்துச்சு, ரொம்ப சூப்பர் அப்படி நம்ம வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யாரையோ ஒருத்தவங்க அந்த மாதிரி தான் பேசினாங்களா, இவங்க தான் நாமினேட் பண்ணாங்க, அவங்க போயிட்டாங்களாம். அடுத்தது விஜய் பார்வதி நாமினேட் பண்ணியிருக்கேன், அவங்களும் போகணுமா. அவங்க போனதுக்கப்புறம் வீடை மௌனமாக மாற்றி எல்லோரும் ஊமை போட பார்க்குற மாதிரி உட்காந்துட்டு வந்தான். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8226 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.69. எனக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, சாண்ட்ரா நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அந்த ஒரு ப்ராங்க் எவ்வளோ ஹிட்டாச்சு, செம்ம ஹிட்டாச்சுல. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கெட்டதோ நல்லதோ நிறைய சம்பவங்கள் பண்ணுறாங்க, நிறைய டாஸ்க்கில் சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அரோராவோட ஓட்டு கிட்டத்தட்ட 1000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ எஃபர்ட் போடுற இவங்களுக்கும் எஃபர்ட்டே போடாமல் ஒன்றுமே போடாமல் மேலே இருக்குது அவங்களுக்கும் என்ன எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுதான் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பிரஜர் வந்து சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, யாருக்கிட்டே இனிமேல் சண்டை போடாது, டைட்டில் வின்னர் நம்ம ஒன்று நினச்சோல்ல அது நடக்காது, இங்கே வேறு மாதிரி போயிட்டுருக்குன்னு சூசகமாக சொல்லிட்டு போயிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6873 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.42. நான் ஆல்ரெடி சொன்னது தான், சபரி இஸ் வெரி வெரி ஜென்டில்மேன், நல்ல ஒரு ஆள், திறமையான ஒரு போட்டியாளர். ஆனால் அவரோட திறமையை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் மொக்க பண்ணி வச்சுருக்காரு. நேற்று அந்த குழந்தைங்க வந்துட்டு எவ்வளோ அழகாக பாண்டா மாதிரி உங்களை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணோன்னு கம்முன்னு ஒரு மூஞ்சை கொடுத்து கம்முன்னு உட்காண்டார். அவங்க இங்கே கருப்பாக வச்சு அப்புறமா கிளம்பிட்டாங்க. அவர் மாற்றவே இல்லை, கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்துட்டு அந்த இதெல்லாம் தொடச்சார். ஸோ எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள், நல்ல மனுஷன், நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் கேமில் எதுவுமே பண்ணலையே, அதான வருத்தமாக இருக்குது. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 6855 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.41. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு விக்ரமுக்கு நடந்திருக்கு. காரணம் போன வாரம் பார்த்தீங்கன்னா அவர் பண்ண விஷயங்கள் எக்கச்சக்கமாக வந்துட்டு செம்ம வைரலாக போயிடுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவரும் அந்த சுபிக்ஷா இருந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அதை விட அதிகமாக வந்துட்டு எஃப்ஜே மேலே வந்துட்டு ஆதரவு இருக்கும்போது காலப்பூச்சி இழுத்தார் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. அது செம்மையாக போச்சு. அப்போவும் வந்து தப்பு அக்செப்ட் பண்ணல. எஃப்ஜே கிளிகள் கழிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாடகம் ஆடிருப்பார், அதுவும் இன்னும் அதுக்கு மேலே வைரலாக போச்சு. இதெல்லாம் வந்து இப்போ ஓட்டை வந்து இவ்வளோ தூரம் டவுன் பண்ணியிருக்கு. பட் நல்ல ஒரு கேமர் சொல்லி ஆகலாம். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 5478 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.12. ஸோ கனி கண்டிப்பாக வந்து திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன கொஞ்சம் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறது கக்கப்பக்கம் என்னமோ சொல்லி சிரிக்கிறாங்க, ஒன்றுமே புரியல. ஏம்மா அந்த அளவுக்கா? அப்புறம் நீங்கள் மைக்கு போட்டால் என்ன போடாட்டி என்ன? மைக்கு போட்டு குசு பேசக்கூடாது, தப்பு. மைக்கு போட்டு பேசுகிறதே நம்மளுக்கு ஒன்றுமே புரியலையே. இதெல்லாம் பிரச்சனை இல்லை இல்லையா? கனியாச்சு. ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அதான் இன்றைக்கி கனியோட ஃபேமிலியில் வர போகிறாங்க நம்ம அப்டேட் வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருக்க போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் அவங்க அதாவது விஜயலட்சுமி ஆல்ரெடி நம்ம சீசனில் வந்திருக்கவங்க தான். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க இந்த வாரம் போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்க வராமல் அவங்களுடைய வெறும் உறவினர்கள் மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 4672 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.37. சுபிக்ஷா என்ன சொல்கிறதே தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு வேறு எதுவுமே பண்ணலை. ஆனால் இவங்களுக்கும் அடுத்தபடியாக இருக்கிற அமித்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அமித் கண்டிப்பாக வந்துட்டு ஓட்டு அதிகமாக வாங்கி சுபிக்ஷாவை தாண்டுவார் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 4281 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4. ஸோ அமித் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆள், மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் ஓட்டு வரலை. கண்டிப்பாக ஒரு டாப் 5 இருக்குன்னு என்னோடய ஆசை. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இவங்க எல்லோரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,06,973 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு சம்பவம் இந்த வாரம் காத்துட்ருக்கு. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.